நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். பால் கருப்பாக இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களே? எல்லா பாலும் தூய்மையாக இருக்கும், வெள்ளைமையாக இருக்கும். கலங்கமில்லாத ஒரு சொல்லுக்கு, ஒரு செயலுக்கு பாலை குறிப்பிடுவாங்க. பாலை போல வெள்ளந்தியான மனம் உள்ளவன், உள்ளம் உள்ளவன் என்று சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய வசனம் அதை விட கலங்கமில்லாத ஞானப்பாலாய் இருக்கிறது. அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய கர்த்தருடைய வசனத்தின் மேலே நம்ம வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும், விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும், அதை படிக்க ஏக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், அதிலே நம்ம எப்பொழுதும் தியானமாக இருக்கணும். அப்பொழுது நாம் புதியதாய் பிறந்த குழந்தைகள் இப்படி இருக்கும், அதே போல் சாந்தம், பொறுமை, அன்பு, இப்படியாப்பட்ட காரியங்களில் நம்ம சாந்தத்தோடு கூட கர்த்தரோடு இணைந்து இசைந்து கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஆமென். அல்லேலூயா.